Exercise 2.9 7th sum. Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. to n terms. அப்போ இப்படியே continue to n terms. அது first subdivision. Second subdivision இப்படியே continue 8 terms. 8 terms மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது இது first term, இது second term, third term, அப்படியே வரல 8 terms. 8 terms ஓட sum கண்டுபிடிக்கணும். இது n terms ஓட sum கண்டுபிடிக்கணும். ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கொடுத்துருக்கிற சீரீஸ்க்கு இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சீரீஸை எழுதுவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இந்த சீரீஸில் 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ் வரைக்குள்ள சம் கண்டுபிடிக்கணும் இந்த சீரீஸ்க்கு இல்லையா? இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதிக்கலாம். 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அப்போது இது பார்க்கல நமக்கு எந்த ஃபார்முலாமே யூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு கியூப் டேர்மில் என்ன இருக்குது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் அந்த டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா அதாவது இப்போ நம்ம 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்தாலும் 2 4 6 அந்த மாதிரி தான் வருது. செகண்ட் நம்பர் எடுத்தாலும் 1 3 5 அப்படி தான் இருக்குது இல்லையா? அதனால இது ரெண்டுக்கும் நமக்கு அந்த 4 ஃபார்முலாஸ் படித்தோம் பார்த்தியா, அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது வேறு மெத்தடில் தான் வேறு ஒரு ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் ஒன்று எழுதிக்கிறோம். என்னது 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அடுத்து இருக்கிறது என்னது மைனஸ் 1 கியூப் மைனஸ் 3 கியூப் மைனஸ் 5 கியூப் தான் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் சேர்த்து மைனஸை காமன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, ஏன்னா இது ஃபார்முலாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலுமே ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அப்போ இதுக்குள்ளே சம் தான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்குமே செப்பரேட்டாக நமக்கு அந்த 4 ஃபார்முலாஸ் படித்தோம்ல அது எதுவுமே ரெண்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது, வேறு தானே யூஸ் பண்ணணும். அதனால் இது எப்படி இருக்குன்னா இப்போ 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 10 டேர்ம்ஸ்ன்னு இருக்கா. அப்போ நமக்கு இந்த வந்துட்டு எப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இது மாதிரி எழுதுறது நம்ம n டேர்ம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸ் வந்து n டேர்ம்ஸில் எழுதிருக்கு பார்த்துருப்போம்ல, அது மாதிரி எழுதிக்கிறோம். அதாவது இப்போ 2 கியூப்னு இருக்கா, 2 4 6ங்கிறது ஈவன் நம்பராக இருக்கா, அப்போ 2n போடுறோம். 2n n வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 4. அப்போ சம் தானே பண்ண போகிறோம். அப்போ சமேஷன் போட்டுக்கலாம். சமேஷங்கிறது ஆட் பண்ணுறது, அந்த டேர்மை ஆட் பண்ணுறது 2n. அப்போ சமேஷங்கிறது சம் தான். சமேஷன் சொல்லலாம், சிக்மான்னு சொல்லிக்கலாம். இப்போ சமேஷன் ஆஃப் இந்த 2 4 6 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இருக்கா, இது 2n அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த 2 4 6 வந்து 2n போட்டுக்கிறோம். அப்படின்னா என்னென்னா 2ங்கிறது ஈவன் நம்பர், என்னங்கிறது 1. அப்போ 2 × 1 2. அடுத்து என்ன கொடுப்போம், என்னக்கு போகிறோம் 2 2 2s are 4. அடுத்து 3 கொடுப்போம், 2 3s are 6 2 4s are 8. அப்படியே ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் கியூப் இருக்கிறதுனால 2n கியூப். நடுவில் இருக்குது இந்த மைனஸ். இது வந்து எப்படி இருக்கும் பாரு, இங்கே 2வா, அடுத்து இங்கே என்ன இருக்குது 1 4னா 3 6னா இங்கே 5 ஒன்று மைனஸ் ஆகி தானே வருது. அப்போ 2nலேருந்து 1 மைனஸ் பண்ணும். அப்போ 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். இது எழுத தெரிஞ்சா இது வரைக்கும் எழுத தெரிஞ்சிட்டாலும் அடுத்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதுதான் எழுத தெரியணும். கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, n டேர்ம்ஸ் வரைக்குள்ளது சம் கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருக்க இந்த சீரீஸோட n டேர்ம்ஸ் வரைக்குள்ள சம் கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக இதுக்கான ஃபார்முலாவும் இல்லை. அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கல 2 4 6ங்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது. செகண்ட் 1 3 5 ஆட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கா, அதனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். எல்லாத்துலேயும் மைனஸ் சொன்னால் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ்னு எழுதுகிறோம். இப்படி எழுதினாலும் இதுக்கு தனியாக ஃபார்முலா இல்லை நமக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்குன்னு. அதனால் நம்ம n டேர்ம்ஸ்க்கு எழுதுவோம்ல, இப்போ இதெல்லாம் ஈவன் நம்பராக இருக்கனால 2n எழுதிக்கிறோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நமக்கு வந்துட்டு 1 எனக்கு வந்து 1 கொடுத்தோம்னா 2 × 1 2 ஆகிடும். எனக்கு பிறகு அடுத்து 2 தானே கொடுப்போம், எனக்கு 1 2 3 அந்த மாதிரி கொடுக்குறோம்ல செய்வோம்ல n டேர்ம்ஸ்க்கு, அதை எழுதியிருக்கோம். அப்படி எழுதிக்கிறது ஃபார்முலாவை அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். அப்போ 2n இங்கே கியூப் இருக்கனால ஹோல் கியூப்னு இருக்கும். இதே ஸ்கொயர்னா 2n ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இது சம் தானே கண்டுபிடிக்கிறோம், அதனால தான் இந்த சமேஷன் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போது 2n ஈவன் நம்பர்னால 2n ஹோல் கியூப், நடுவில் இருக்கிற இந்த மைனஸ். அடுத்து இது பார்த்தோம்னா இதுலேருந்து எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று மைனஸ் ஆகி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2னா அடுத்து 1 ஆயிடுது, செகண்ட் டேர்ம் 4னா அடுத்து 3 இருக்குது, தேர்ட் டேர்ம் 5னா 6னா இங்கே 5 இருக்குது. ஒன்று ரெடியூஸ் ஆகிட்டே வருதா. அப்போ இந்த 2nலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும். அதனால தான் இது 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். இதை வந்துட்டு எப்படி இருக்கும் 2n ஹோல் கியூப், நடுவில் இருக்க இந்த மைனஸ். இதை வந்து எப்படி இருக்கும் 2n மைனஸ் 1 ஹோல் கியூப்.
ஓகேவா? இதுக்கடுத்து எப்பயும் போல நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கிட்டு உள்ளது. இது வரைக்கும் தான் நமக்கு என்னங்கிறது படிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபார்முலா டைரக்டாக இல்லாதனால நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் ஜென்ரல் டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு பார்ப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி இதை ஜென்ரல் டேர்மில் எழுதியிருக்கோம். 2n ஹோல் கியூப் மைனஸ் 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். நம்ம ஒரு ஈக்குவேஷனாட்டு கொடுத்துட்டு டிஎன் கொடுத்துட்டு அதில் ஜென்ரல் டேர்ம் எழுத சொல்லுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம படிச்சிருப்போம் ஏபியிலலாம். அந்த இதை எழுதியிருக்கோம் இங்கே. ஓகேவா? அடுத்து 2n ஹோல் கியூப்னு இருக்குது. அப்போ 2n ஹோல் கியூப்னு இருக்கா, விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் 2n ஹோல் கியூப். இதை ஹோல் கியூப் பண்ணும். 2 வந்துட்டு ஃபஸ்ட்டு கியூப் பண்ணால் என்ன ஆகிடும்? 2 2 சார் 4, 4 2 சார் 8. 8 தானே வரும். 2 கியூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 சார் 4, 4 2 சார் 8. n கியூப் பண்ணால n கியூப் 2n கியூப்னு ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் அடுத்து இங்கே இருக்கிறது என்னதுன்னா 2n மைனஸ் 1 ஹோல் கியூப்னு இருக்குது. தட் மீன்ஸ் a மைனஸ் b ஹோல் கியூப். ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். a மைனஸ் b ஹோல் கியூப் என்ன ஃபார்முலானா a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a இருக்கிற இடத்துல 2nனும் b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடுவோம்? மைனஸ் 2n ஹோல் கியூப். அதாவது இங்கே மைனஸ்க்கு வந்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. மைனஸுங்கிறது காமன். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ப்ராக்கெட்டு கூட இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா படி எழுதல என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு a கியூபா, அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 2n கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b தான் ஃபார்முலா. அதாவது a வந்து இது, b வந்து இது. அப்போ மைனஸ் 3a ஸ்கொயர்னா 2n ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு b, bங்கிறது 1 ப்ளஸ் 3ab ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 3 இன்ட்டு 2n இன்ட்டு b ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இப்போ மைனஸ் 1 கியூப். இந்த மைனஸ் இது ஃபார்முலா இங்கே எழுதிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் காமனாக இருக்குது. அதனால தான் இந்த மைனஸ் போட்டு அந்த காமனாக இருக்கிறனால ப்ராக்கெட் பண்ணலாட்டி இதுக்கு மட்டும் மைனஸ் ஆகிடும். இதுக்கெலாம் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் சைன். அதனால் இங்கே ஒரு ப்ராக்கெட் வரணும் இந்த ஃபுல் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? அடுத்து நமக்கு இதை நம்ம எல்லாம் பண்ண போகிறோம்ல, சமேஷன் தான் பண்ணிட்டோம்ல. அதுக்குள்ளே ஃபார்முலாலாம் எழுதி எல்லாம் டிரைவ் பண்ணி எழுதி வச்சிட்டோம். இனி போடணும் அவசியம் இல்லை. அப்போ 8n கியூப் மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது மைனஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் கியூப்லாம் பண்ணிக்கலாம். 2n கியூப்னு என்ன ஆகிடும்? 2 வந்து கியூப் டைம் பண்ணல என்ன ஆகிடும்? 8n கியூப் மைனஸ் இங்கே என்ன ஆகிடும்? 3 இன்ட்டு 2n ஹோல் ஸ்கொயர் என்ன? 2 2 சார் 4, 4n ஸ்கொயர் இன்ட்டு 1ங்கும் போது 4n ஸ்கொயர் தான். அப்போ ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இங்கே இருக்கிறது என்னது? 3 2 சார் 6, 6 இன்ட்டு n 6n, 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அப்போ 6n இன்ட்டு 1 6n தான். மைனஸ் 1 கியூபுங்கும் போது 1ன்னு எழுதியிருக்கோம். ஓகே தானே இது? அடுத்து 8n கியூப் மைனஸ் இங்கே இருக்கிறது 8 அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 8n கியூப் மைனஸ் 4 3 சார் 12, 12n ஸ்கொயர் ப்ளஸ் 6n மைனஸ் 1. அடுத்து இந்த மைனஸ் வந்து உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு 8n கியூப் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8n கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12n ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அடுத்து 8n கியூபும் 8n கியூபும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 8n கியூப் மைனஸ் 8n கியூப் தானே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1. தட் மீன்ஸ் இப்போ இந்த எண் இங்கே வர எண்ணில் என்னது? நமக்கு n பர் 1 2 3 நம்பர்ஸ் எடுத்துருந்தோம். சமேஷன் ஃபுல் நம்பர் எடுத்துருந்தோம். ஜென்ரல் டேர்ம் தான் எழுதிருந்தோம். அப்போ ஒவ்வொரு எண்ணுமே வந்துட்டு அந்த சமேஷனில் தான் வரும். அப்போ 12 சமேஷன் n ஸ்கொயர் மைனஸ் 6 சமேஷன் n ப்ளஸ் 1ங்கிறது சமேஷன் 1ன்னு எழுதியிருக்கோம். தட் மீன்ஸ் என்னது? எண்ணுக்கு வரும் 1 2 3 4 அப்படி வரும் தான் மீனிங். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எண்ணுக்கு வர என்னது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும். மைனஸ் 6 இன்ட்டு அதேமாதிரி 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ப்ளஸ் அடுத்து சமேஷன் 1 தானே. அப்போ எல்லாமே 1 தான். அதை தான் ஆட் பண்ணுறோம். அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்து which is equal to 12 இன்ட்டு நமக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் இருக்குல்ல. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ தான் அந்த ஃபார்முலா இங்கே வருது. இப்போ 12 இன்ட்டு அதுக்குள்ள ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 6 இன்ட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஜென்ரலாக நேச்சுரல் நம்பரோட சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான். ஸோ என்னன்னு வந்துடும். இது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 6 1 சார் 6, 6 2 சார் 12. அப்போ இங்கே 2 இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. ஏன்னா இது டிவைட் ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் அதே மாதிரி இதுவும் 1 2 சார் 2, 3 2 சார் 6. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் n. இப்போ இந்த 2nங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது தானே. அப்போ 2 இன்ட்டு n 2n இல்லையா? அதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோம். என்ன எழுதியிருக்கோன்னா அப்போ நமக்கு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தானே. இங்கே என்ன இருக்குது? 2 இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 இருக்கா. இது 2 இன்ட்டு என்ன? 2n வச்சு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 2n இன்ட்டு n
2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 1 2n இன்ட்டு 2n ப்ளஸ் 1ன்னு எழுதியிருக்கோம் ஓகேவா மைனஸ் இந்த மைனஸ் 3n வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் 3n இன்ட்டு n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 3n ப்ளஸ் n ஓகே தானே இது அதான் நமக்கு எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 2n இன்ட்டு n ப்ளஸ் 1 இது பண்ணக்கப்புறம் இன்னும் இதை வச்சு இது ஃபுல்லாக பண்ணுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு என்ன 2n இன்ட்டு n ப்ளஸ் 1 இருக்க இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 2n இன்ட்டு என்ன 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 1 2n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 அப்படியே எழுதியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் இங்கே 3n இன்ட்டு என்ன மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n இன்ட்டு 1 மைனஸ் 3n ப்ளஸ் n ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறத நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த 2n ஸ்கொயர் வச்சு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் 2n வச்சு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 2n ஸ்கொயர் இன்ட்டு 2n என்ன ஆகிடும் 2 2s 4 n ஸ்கொயர் இன்ட்டு என்ன 4n கியூப் அடுத்து 2n ஸ்கொயர் இன்ட்டு 1 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n என்ன ஆகிடும் 4n ஸ்கொயர் 2 2s 4 n இன்ட்டு n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 1ங்கிறது 2n அதுதான் இங்கே எழுதியிருப்போம் ஓகேவா ஃபஸ்ட் என்ன ஆகிடும் 4n கியூப் ப்ளஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n வந்திருக்கும் பேலன்ஸுக்கு அப்படியே எழுதியிருக்கோம் மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் என்னங்கிறது அப்படியே எழுதியிருக்கோம் ஓகேவா அடுத்து இங்கே இருக்கிறதுலாம் பாருங்கள் இப்போது n கியூப்னு இது ஒரு டேர்ம் தான் இருக்குது அதனால் 4n கியூப் அப்படியே எழுதிட்டோம் ப்ளஸ் n ஸ்கொயருங்கிறது பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் இருக்கா 4 ப்ளஸ் 2 6n ஸ்கொயர் ஆகிடும் இப்போ 6n ஸ்கொயர் இங்கே மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்குது அப்போ 6ல் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3n ஸ்கொயர் லார்ஜ் நம்பரோட சைன் ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் 3n ஸ்கொயர் இது முடிஞ்சதா அடுத்து என்னங்கிறது 2n இருக்குது அடுத்து மைனஸ் 3n ப்ளஸ் n இருக்கா அப்போ மைனஸ் 3nலேருந்து ஒரு n மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும் மைனஸ் 2n ஆகும் அப்போ மைனஸ் 2n அதான் இந்த ப்ளஸ் 2n எழுதியிருக்கோம் இங்கே மைனஸ் 3n ப்ளஸ் என்னங்கிறது என்ன ஆகிடும் மைனஸ் 2n ஆகிடும் அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம் டேரெக்டாகவே இங்கே பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன எழுதியிருக்கோம் விச் இஸ் ஈக்குவல் டு 4n கிளியராக இருக்கிறதா இப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் இங்கே கூட எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இது மட்டும் எழுதினாலும் ஓகே தான் அப்போ 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் 2n மைனஸ் 2n என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதான் வந்துட்டு n டேர்ம்ஸுக்கான ரிசல்ட்டு அடுத்து ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க தட் மீன்ஸ் என்னது இது n டேர்ம்ஸ்க்கு 8 டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணால் போதும் என்னுக்கு பாரு 8 போட்டால் போதும் அதே இதான் கொஸ்டின் 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 8 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அதை நமக்கு n டேர்ம்ஸ்க்கே கண்டுபிடிச்சிட்டோம் நீ 8 டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணால் போதும் என்னுக்கு பாரு 8ன்னு போட்டு செஞ்சாலே போதும் which is equal to 4 into என்னுக்கு வரும் 8 cube plus 3 into 8 square அப்போ 4 into 8 cube என்ன கிடைக்குன்னா 8 into 8 into 8 8 8 is 64 64 into 8 போது 512 plus 3 into 8 8 is 64 அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணல என்ன கிடைக்குதா 2048 plus 3 into 64 வந்து 192 அதுக்கப்புறம் ஆட் பண்ணல 2240 இதுதான் அதுக்குள்ள ஆன்சர் 8 டேர்ம்ஸ்க்கு ஓகே தானே இது நம்ம ஃபார்முலா இல்லை கொஞ்சம் இங்கே இந்த ஸ்டெப்பு மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்முலா டேர்ம் வேறு கொண்டு வந்துட்டு என்னுக்கு போகிறோம் சமேஷன் தானே ஆட் தானே பண்ணுறோம் இப்போ 1 2 3 1 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னாலும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னங்கிறனால 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா n இது சமேஷன் ஒன்றால் 1 to n டேர்ம்ஸ் வரை எழுதுனாலும் இப்படி எழுதணும் அடுத்து அதுக்கான ஃபார்முலா கொடுத்து நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம் ஓகேவா ஒரு 2 டைம் செஞ்சு பார்த்தா நல்லா ஈஸியாகிடும் ஸோ இந்த சம்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு 7 சம்மும்